உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். ம் கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த விவாதமா இது இருக்க போகுது. ஆமா, அதாவது நாங்க படிச்ச குறிப்புகளிலிருந்து மிக முக்கியமான ரொம்ப அறிவார்ந்த செய்திகளை பிரித்தெடுத்து உங்களுக்கு வழங்குவதுதான் இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கம். சரியா சொன்னீங்க. எந்த விதமான முன்முடிவுகளும் இல்லாம அந்த மூலப்பொருள் என்ன சொல்ல வருதுன்னு மட்டும் நாம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம அலச போறது 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் அருளிய அருள் விளக்கமாறை அப்படிங்கிற நூலோட 70வது பாடலை தான். அதாவது வெறும் 8 வரிகளை கொண்ட ஒரு பாடல் இது. ஆனா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப பிரம்மாண்டமானது. ஆமா, எப்படி ஒரு சாதாரண மனித உறவுகள் அப்புறம் ஆன்மீக பொறுப்பு இது எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்ச நடனம் வரைக்கும் இந்த 8 வரி பாடல் இணைக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஆராய போறோம். நீங்க சாதாரண வாசகனா இத படிக்கும்போது பல நுணுக்கங்கள் நமக்கு புரியாமலே போயிடலாம். அதான் அந்த ஆச்சரியமூட்டும் தத்துவங்களை உடைத்து உங்களுக்காக விளக்குவதே நமது இலக்கு. சரி, முதல் பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். ஓகே, இதை கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். பாடலோட முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, கொலை புரிவார் தவிர மற்றை எல்லாரும் நினது குலத்தாரே. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. அதாவது இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, இது ஒரு பிரம்மாண்டமான விஐபி கிளப்புக்குள் நுழைவதே போன்றது. ஓ, ஒரு விஐபி கிளப். எப்படி சொல்றீங்க? ஆமா, ஆனா இங்க உள்ள நுழையறதுக்கு பணம், அந்தஸ்து அல்லது சாதி மத பின்னணி எதுவுமே தேவையில்லை. சரி, ஒரே ஒரு தகுதிதான், கொலை செய்யாதவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். அட ஆமாம். இது மனிதர்களிடையே உள்ள அனைத்து ஏற்றத்தாழ்வுகளையும் ஒரே நொடியில தகர்த்து விடுகிறதல்லவா? இது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. கண்டிப்பா. இதுல மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை என்னவென்றால், அவர் வன்முறையற்ற தன்மையை மட்டுமே ஒரு அளவுகோலா வைக்கிறாரு. கொலை செய்யாத அனைவருமே சொந்த குடும்பம், அதானே? அதேதான். ஒரு மனிதனை தன் குலத்தவராக, அதாவது தன் இரத்த உறவாக ஏற்றுக்கொள்வதற்கு வேற எந்த தகுதியும் அவருக்கு தேவையில்லை. இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒருத்தன் ஏமாத்தலாம், பொய் சொல்லலாம், ஆனா கொலை செய்யலன்னா அவன் கொலத்தவனா? அதாவது ஆசிரியர் இங்க குற்றங்களை நியாயப்படுத்தல, அவர் மனித மனதோட உளவியல ரொம்ப ஆழமா அணுகுறாரு. ஓ, உளவியல் ரீதியான காரணமா? ஆமா, ஜீவ காருண்யம் அல்லது உயிரிரக்கம் அப்படிங்கிறது தான் இதோட மையம். எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாதுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அங்கே பச்சாதாபம் அதோட உச்ச நிலையை அடையுதுன்னு அர்த்தம். ஒரு முறை ஒரு மனிதன் அந்த அளவுக்கான பச்சாதாபத்தை அடைந்து விட்டால் மத்த சிறு குற்றங்களை செய்வதற்கான சுயநலம் அவனை விட்டு தானாவே விலகிடும். ஓ, இப்ப புரியுது. சக உயிரை மதிக்கிற ஒருத்தன் எப்படி மத்தவங்களுக்கு துரோகம் செய்வான் அப்படிங்கிற தர்க்கம் தான் இது, இல்லையா? துல்லியமா அதுதான். அவர் கொலை அப்படிங்கறது வெறும் ஒரு உடல் ரீதியான செயலா பார்க்கல, அது பச்சாதாபத்தின் முழுமையான மரணம்னு பார்க்கறாரு. சரியா சொன்னீங்க. 19ஆம் நூற்றாண்டுல சாதி மதம்னு மக்கள் பிரிஞ்சு கிடந்த காலத்துல வன்முறையற்ற தன்மை மட்டும்தான் ஒரே தகுதின்னு சொல்றது ஒரு மாபெரும் கட்டமைப்பு ரீதியான முறிவுதான். ஆமா, சமூக பிரிவினைகளுக்கான ஒரு மிக சிறந்த மாற்று அளவுகோல் இது. சரி, இப்போ ஒரு உலகளாவிய குடும்பத்தை உருவாக்கிட்டோம். ஆனா இங்குதான் விஷயம் உண்மையிலே மிக சுவாரஸ்யமாகுது. அடுத்தது என்ன நடக்குது? இந்த மாபெரும் குடும்பத்தை யார் முன்னெடுத்து செல்வது? அதற்கான விடைதான் அடுத்த வரிகள்ல இருக்கு. ஆமா, நீ எனது குலத்து முதல் மகனே அப்படிங்கிற அந்த வரி. ஆமா, நீ எனது குலத்து முதல் மகனே, மலைவடவே சுத்த சிவ சமரசன் மார்க்கம் வளர வளர்ந்திருக்க என வாழ்த்திய என் குருவே. இதுல ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு மாபெரும் நிறுவனத்தின் நிறுவனர் தனது மாபெரும் தத்துவத்தை உலகெங்கும் வளர்க்க சொல்லி தனது முதல் மகனிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைப்பது போல தோணுது. ஆமா, இது ஒரு அற்புதமான ஒப்பீடு. ஆனா எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு இங்க ஏன் முதல் மகன் அப்படிங்கிற ஒரு அதிகார படிநிலையை ஒரு கொண்டு வரணும்? இது முரணா இல்லையா? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு நாம இணைத்து பார்த்தால், இது உயிரியல் ரீதியான வாரிசு கிடையாது, இது ஒரு தத்துவ ரீதியான வாரிசுரிமை. ஓ, சிம்மாசனத்துல உட்கார்ற பதவி இல்லையா இது? கண்டிப்பா இல்ல. ஒரு குரு தன்னோட தத்துவத்தை எந்தவிதமான சிதைவும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அதாவது எந்த மாற்றமும் இல்லாம அந்த உண்மை போய் சேரணும். அதேதான். அந்த உன்னத பாதைதான் சுத்த சிவ சமரச சன்மார்க்கம். இந்த வார்த்தை கேட்க கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம். ஆமா, எனக்குமே இது ரொம்ப கடினமான வார்த்தையா தான் தோணுச்சு. கொஞ்சம் இதை உடைச்சு சொல்லுங்களேன். தாராளமா. சுத்தம்னா தூய்மையானது, எந்த முன்முடிவும் இல்லாத நிலை. சிவம்னா இங்க மதக்கடவுள் கிடையாது, அது பிரபஞ்சத்தின் இறுதி உண்மை. சரி. சமரசம்னா ஏற்றத்தாழ்வே இல்லாத ஒரு சமநிலை.
அப்புறம் சன்மார்க்கம்னா நல்ல பாதை. அடடா, எந்த அதிகார படிநிலையும் இல்லாத ஒரு தூய தத்துவ பாதை தான் இது. ரொம்ப அருமையா வளர்க்குனீங்க. ஆமா, இதை எந்த தடையோ சந்தேகமோ இன்றி வளர்க்கணும்னு தான் குரு வாழ்த்துறாரு. அதுக்கு தான் அந்த மலைவரவே அப்படிங்கிற வார்த்தை. மலை வரவேன்னா சலனம் இல்லாமல் அல்லது தயக்கம் இல்லாமல், சரியா? மிகச்சரி. இப்படி ஒரு புரட்சிகரமான கொள்கைய உலகத்துல பரப்ப போறவனுக்கு ஒரு பயம் வரலாம். உலக மக்கள் இதை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு. ம். அதான், இத பார்க்கறப்போ ஒரு தொடர் ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த பேட்டனை கொடுப்பது போல இருக்கு. ஆமா, சரியான உதாரணம். அந்த பேட்டனை வாங்கும்போது கை கொஞ்சம் நடுங்குனா கூட தத்துவம் கீழே விழுந்துடும். எந்த குழப்பமும் இல்லாத தெளிவான மனநிலை தான் இங்க முதல் மகன்னு குறிக்கப்படுது. கண்டிப்பா. அந்த தயக்கம் இல்லாத ஒருத்தரை தான் குரு தன்னோட நேரடி வாரிசா ஆசிர்வதிக்கிறாரு. இங்க ஆசிர்வாதமே ஒரு மாபெரும் பொறுப்பு தான். ஓகே, இப்ப பாதை ரெடி, பயணிக்கிறவங்களும் ரெடி. ஆனா இந்த சன்மார்க்கம் என்ற பாதையில பயணிப்பதன் இறுதி நோக்கம் என்ன? இங்கதான் பாடலோட அடுத்த கட்டம், அதாவது பிரபஞ்சவியல் வருது. ஆக இவை அனைத்தும் உணர்த்தும் இறுதிப் பொருள் தான் என்ன? அடுத்த வரிகள் அதத்தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, வாசிங்க. நிலை விழைவார் தமைக்காக்கும் நித்யனே, எல்லா நிலையும் விளங்குற அருளில் நிறுத்திய சிற்குணனே, புலையறியா பெருந்தவர்கள் போற்ற அணிப்பொதுவில் புனித நடத்தரசே. ரொம்ப பிரம்மாண்டமான வரிகள் இது. ஆமா, இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு மாடர்ன் ஒப்பீடு சொல்றேன். சொல்லுங்க, கேப்போம். அருள் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சாஃப்ட்வேர் அல்லது ஈர்ப்பு விசையை வச்சுக்கிட்டு இந்த அகிலத்திலுள்ள எல்லா நிலைகளும் சரியா செயல்படும்படி நிலைநிறுத்தியுள்ள ஒரு பிரம்மஞ்ச கட்டுப்பாட்டறை, அதாவது ஒரு சென்ட்ரல் சர்வர் போல இறைவன் செயல்படுகிறார். இது சரியா? அட, சென்ட்ரல் சர்வர். இது ரொம்ப அருமையான, அதே சமயம் சரியான ஒப்பீட்டு. நீங்க சொன்ன அந்த ஈர்ப்பு விசை தான் இங்க அருள். அதாவது அந்த கண்ணுக்கு தெரியாத ஈர்ப்பு விசை தான் எல்லாமே. ஆமா, இந்த வரிகள் மூலமா இறைவனோட 3 பரிமாணங்களை ஆசிரியர் விளக்குறாரு. முதலாவது, நிலை விழைவார் தமைக்காக்கும் நித்தியனே. அதாவது உன்னத நிலையை அடைய விரும்புபவர்களை வீழாமல் காக்கும் நித்தியமானவன், அப்படிதானே? கரெக்ட். அவங்க ஒருவேளை தடுமாறினாலும் அந்த ஈர்ப்பு விசை அவங்கள தாங்கி பிடிக்கும். 2வது, எல்லா நிலையும் விளங்குற அருளில் நிறுத்திய சிற்குணனே. ஓ, எல்லாத்தையும் அருளால் ஒளிரச் செய்யும் சேர்க்குணன். பயத்தினால இல்லாம கருணையினால இந்த பிரபஞ்சம் இயங்குது. அதேதான். அதிகாரத்தினாலேயோ தண்டனைங்கிற பயத்தினாலேயோ இந்த பிரபஞ்சம் இயங்கல. எல்லையற்ற கருணைனால தான் ஒவ்வொன்னும் அதனதன் இடத்துல நிக்குது. ஆச்சரியமா இருக்கு. அந்த 3வது பரிமாணம் என்ன? அந்த மணிப்பொதுவில் புனித நடனம்னு வருது. பிரபஞ்சத்தை அவர் ஒரு நிலையான பொருளா பார்க்கல, அது ஒரு தொடர்ச்சியான இயக்கம். அதான் புனித நடனம். ஓஹோ, காஸ்மிக் டான்ஸ். எந்த சிறுமையும் அறியாத தூய தவசிகள் மட்டுமே உணரக்கூடிய அந்த தூய வெளிதான் மணிப்பது. சரியா சொன்னீங்க. ஈர்ப்பு விசை எப்படி சத்தமில்லாம அணுக்களை இயக்குதோ, அதே போல இந்த அருள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நடனமாட வைக்குது. இப்ப புரியுது, அந்த கொலை செய்யாத மனிதன் அப்படிங்கிற தத்துவத்துக்கும் இந்த பிரபஞ்ச நடனத்துக்கும் என்ன தொடர்புன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன தொடர்பு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சிலந்தி வலைய கற்பனை செஞ்சுப்போம். அந்த வலையோட ஒரு சின்ன இழையா நம்ம அறுத்தாலும், அதாவது ஏதோ ஒரு உயிரை நம்ம கொன்றாலும், அந்த அதிர்வு ஒட்டுமொத்த பிரபஞ்ச வலையுமே பாதிக்கும் இல்லையா? மிகச் சிறப்பா சொன்னீங்க. இதுதான் இதோட மைய கருத்தே. ஒரு மனிதன் காட்டும் இரக்கம் வெறும் தார்மீக சட்டம் கிடையாது, அது பிரபஞ்ச விதியோட சேர்ந்தது. வாவ்! மனித அறமும் பிரபஞ்ச விதியும் வேற வேற கிடையாது, இரண்டும் ஒண்ணுதான்னு ரொம்ப ஆழமா இந்த வரிகள் நிறுவுது. ஆமா, கொலை செய்யாத தன்மையில தொடங்கி பிரபஞ்ச நடனத்துல முடிச்சு இது ஒரு முழுமையான சுழற்சியை நமக்கு காட்டுது. நாமும் இதுவரை அலசியவற்றோட சுருக்கத்தை பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாம் சொல்லிட்டு பாடலோட இறுதியில அவர் சொல்ற வரிய நான் கவனிச்சேன். எந்த வரிய சொல்றீங்க? என் புகழும் அணிந்தருளே அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. அதாவது நான் கூறும் இந்த புகழுரைகளையும் நீ அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்றாரு. ஆமா, இவ்ளோ பெரிய உண்மைகளை உலகத்துக்கு சொல்லும் போது கூட அவருக்குள்ள எந்த அகங்காரமும் இல்ல. கண்டிப்பா, தன்னை எவ்வளவு அர்ப்பணிச்சு ஒரு சிறு கருவியா அவர் தன்னை காட்டிக்கிறாருங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இது வாசிக்கிற நமக்கும் ஒரு பெரிய பாடம்தான். இந்த உண்மை மனிதன் கண்டுபிடிச்சதில்ல, இது பிரபஞ்சத்தோட ஆதி விதி. உண்மைதான். ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு நாம வந்திருக்கோம். சரி, இந்த விவாதத்தை முடிக்கும் முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு ஆழமான, கொஞ்சம் உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா கேளுங்க. நமது சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்களை பிரிக்க எத்தனையோ அளவுகோல்கள் இருக்கு. பணம், படிப்பு, அரசியல், மதம்னு நிறைய இருக்கு. ஆமா, எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா வள்ளலார் கூறியது போல, பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காத,
வன்முறையற்ற தன்மை அப்படிங்கறத மட்டுமே ஒரு மனிதனின் உண்மையான தகுதியா இந்த உலகம் இன்றே ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? ரொம்ப பெரிய கேள்வி இது. அதான். இதுதான் உலகளாவிய ஒரே சட்டம்னு நாம ஏத்துக்கிட்டா, நாளை காலையில விடியும் போது நமது சமூக அமைப்புகளும் நீதித்துறையும் மனித உறவுகளும் எவ்வளவு வியக்கத்தக்க வகையில் ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கும்னு சற்று கற்பனை செய்து பாருங்கள். நிஜமாவே இது ஒரு புதிய உலகமா தான் இருக்கும். கண்டிப்பா. ஒரு சக உயிரின் மீதான பச்சாதாபம் மட்டுமே மையமாக இருக்கும் அந்த உலகத்தை கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. இந்த ஆழமான சிந்தனையோடு இன்றைய இந்த அலசலை நிறைவு செய்கிறோம்.